Hi friends, welcome to kavinperfecttechchannel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா YouTube தரப்புல இருந்து கொடுத்திருக்கக்கூடிய ஃப்ரீ மியூசிக்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்றது and அந்த மியூசிக்லாம் யூஸ் பண்றதால நமக்கு காப்பிரைட் ப்ராப்ளம்லாம் எதுவும் வராதா அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோல டீடைலா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்ப நம்ம சேனலை ஃபர்ஸ்டா விசிட் பண்ண மாதிரி இருந்தா நம்ம சேனல் மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ்க்கு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனே வந்துரும் guys. இப்போ சின்ன ஒரு ஸ்கிரீன் வீடியோ மூலமா YouTubeல இருக்கக்கூடிய ஆடியோ லைப்ரரியில இருந்து எப்படி மியூசிக் வந்து டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே நண்பா, உங்களுடைய மொபைல்ல பிரவுசர் ஓபன் பண்ணி கிரியேட்டர் ஸ்டுடியோவை டெஸ்க்டாப் சைட்ல ஓபன் பண்ணிக்கோங்க. நீங்க லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் யூஸ் பண்றீங்க அப்படினா நோ ப்ராப்ளம், நீங்க அப்படியே வந்து studio.youtube.com அப்படிங்கறத ஓபன் பண்ணிக்கலாம். பட் நீங்க ஆண்ட்ராய்டு யூஸ் பண்றீங்க அப்படினா நீங்க பிரவுசர் ஓபன் பண்ணி கிரியேட்டர் ஸ்டுடியோவை டெஸ்க்டாப் சைட்ல ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க சேனலோட பேஜ் கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா டேஷ்போர்ட், வீடியோஸ், பிளேலிஸ்ட், அனலிட்டிக்ஸ் இந்த ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல ஆடியோ லைப்ரரி அப்படிங்கற ஆப்ஷன் இருக்கும். சோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ லைப்ரரி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மியூசிக்ஸ் வந்து வருது. இது யூடியூப்பால் வழங்கக்கூடிய ஃப்ரீ மியூசிக். ஸோ கிரியேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ மியூசிக் யூஸ் பண்ண சொல்லி யூடியூப் தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோவில் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். காப்பிரைட் ப்ராப்ளம்லாம் எதுவும் இருக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமைக்கக்கூடிய மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மியூசிக் வந்து ப்ளே ஆகும். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து ப்ளே ஆச்சு. ஸோ நீங்கள் கிளியராக பார்த்துருப்பீங்க. அப்படியே ரைட் சைடு வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஆடடுக்கு கீழே டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ப்ளூ கலரில். அதை கிளிக் பண்ணிங்க செலக்ட் பண்ணி மியூசிக் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படிங்கிறது கீழே இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிருங்க கைஸ். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட மியூசிக் வேணும் அப்படின்னா அதையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஹாப்பியான மியூசிக் அல்லது சேடான மியூசிக். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லைக் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா மோட் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அது கீழே வந்தீங்கன்னா ரொமான்டிக், இன்ஸ்பிரேஷனல், ஹாப்பி, சேட் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆங்க்ரி இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. லைக் ஹாப்பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் ஆகக்கூடிய மியூசிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி அப்படிங்கிறதே தான் வரும். ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்லேயே கூட பார்க்கலாம், உங்களுக்கு கிளியராகவே புரியும். ஸோ கைஸ் நீங்கள் சாங் மட்டும் இல்லாத சவுண்ட் எஃபெக்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். சவுண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட் இருக்கக்கூடிய மியூசிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நீங்கள் லைக் கேட் சவுண்டு, ஸோ இந்த மாதிரி சவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூடியூப்லேருந்து ஃப்ரீ மியூசிக்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே புரிஞ்சிருக்கும். ஸோ கைஸ் யூடியூப்லேருந்து ஆடியோ லைப்ரரியிலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய மியூசிக் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஸோ இப்போ பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் அந்த மியூசிக் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு எந்த விதமான காப்பிரைட் ப்ராப்ளமே வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கைஸ் நம்மளுக்கு எந்த விதமான ஒரு ப்ராப்ளமே வராது. அது வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் யூடியூப் தரப்புலேருந்து நமக்கு யூஸ் பண்ண சொல்லியிருக்கக்கூடிய மியூசிக் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மியூசிக் யூஸ் பண்ணுறதால நமக்கு எந்த விதமான ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது கைஸ். நீங்கள் யூடியூப்பில் ஒரு சேனல்லேருந்து அப்லோட் பண்ண மியூசிக் டவுன்லோட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் வந்து வரும் கைஸ். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெய்ட் மியூசிக் வந்து வாங்கியிருக்கலாம். அண்ட் மியூசிக் அப்லோட் பண்ண ஓனர்கிட்ட நீங்கள் பர்மிஷன் வாங்கியிருக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட உங்களுக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த காப்பிரைட் ப்ராப்ளம்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூடியூப் ஆடியோ லைப்ரரியில் இருக்கக்கூடிய ஃப்ரீ மியூசிக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதற்கு எந்த விதமான காப்பிரைட் ப்ராப்ளமுமே கிடையாது கைஸ். அப்படி நீங்கள் யூடியூப்லேருந்து மியூசிக் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆட் பண்ணி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அப்லோட் பண்ணதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் மியூசிக் இன் திஸ் வீடியோ அப்படிங்கிறத கொடுத்து அதை கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் காப்பிரைட்டுக்கும் அதுக்கும் எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் அனதர் சேனல்லேருந்து எடுத்துருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் அந்த மாதிரி வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் தான். பட் யூடியூப்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்லேருந்து மியூசிக் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த மியூசிக்கோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ஆடியன்ஸ் வந்து வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த மியூசிக் வரும். ஸோ அந்த மியூசிக் பிடிச்சிருந்தா அவங்களும் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு வந்து அந்த மியூசிக் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் இன் திஸ் வீடியோ அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. பட் நார்மலாக யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். யூடியூப்லேருந்து மியூசிக் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது வந்து எந்த விதமான ப்ராப்ளமே கிடையாது கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்புலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய 100% காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் தான். ஸோ அந்த மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். எந்த விதமான ஒரு பயமும் தேவையில்லை. ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கைஸ். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு எப்படி ஃப்ரீ மியூசிக் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் ஃபைனலாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ்க்கு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனே வந்துருங்க. இந்த வீடியோ பார்த்துக்கணும் கைஸ். மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல எழுதி பண்ணுங்க. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.